அப்படின்னா, அஜித் மாதிரி ஒரு அயோக்கியம் எவனும் கிடையாது அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் உண்மை தான். அதான் அஜித் ஒரு அயோக்கியம் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாங்க. ரசிகர் மன்றத்தை கழிச்சிட்டாரு, என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் சினிமா துறைக்கு வந்தது ஏன் சந்தோஷத்துக்காக வந்தேன், நான் சம்பாதிக்கிறதுக்காக வந்தேன், நான் நல்லா இருக்கணும்னு வந்தேன், நீங்கள் எக்கடு கிட்ட போங்க அப்படின்னு அறிக்கை விட்டவர் தான் அஜித். ரசிகர் மன்றம் வச்சுருக்காங்க, எல்லா நடிகரும் வச்சுருக்காங்க. ஆனால் அஜித்துக்கு இருக்கா அப்படின்னா இருந்துச்சு, அதை கலைச்சிட்டார். கலைச்சப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நடிக்க வந்தது ஏன் சந்தோஷத்துக்காக, என்னோட எதிர்காலத்துக்காக, என்னோட பண தேவைக்காக, நான் நடிகன், எது என்னோட தொழில். அது மாதிரி உங்களுக்குன்னு சில தொழில்கள் இருக்கும். உதாரணத்துக்கு கட்டுமான தொழில் செய்கிறவங்க, அல்லது ஹோட்டலில் பணிபுரிகிறவர், ஒரு கம்பெனி நிறுவனத்தில் பணிபுரிகிறவர், அரசு அதிகாரியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. உங்கள் குடும்பம், பிள்ளைகள், குழந்தைகள் அவங்கள பாதுகாத்துங்க, உங்கள் பெற்றோரை பாதுகாத்துக்குங்க. தயவுசெய்து என்ன ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நடிகர் சங்கத்தை